Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.1 ஒரு ஒன் ஷாட் வீடியோவா பார்க்க போறோம். ஸோ எக்ஸசைஸ் 3.1ல டோட்டலா உங்களுக்கு 11 சம் இருக்கு. அந்த 11 சம்ம ஒரு ஒன் ஷாட் வீடியோவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 3.1 என்ன சொல்ல வருது அப்படின்னா அப்பத்தாக்கு 2 பசங்க இருக்காங்க, இல்ல அப்பத்தாக்கு 3 பசங்க இருக்காங்க, இல்ல அப்பத்தாக்கு 4 பசங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? வீட்டா சித்தப்பா வந்து ஒரு ரூல் சொல்றாரு, அந்த ரூலை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனா எழுதுவோம். சரியா? அப்ப 3 பசங்க 2 பசங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியணும், வித் ஹெல்ப் ஆஃப் வீட்டா சித்தப்பா சொல்ற கண்டிஷன் வச்சு. ஓகேவா? இல்ல செகண்ட் மெத்தட் எப்படி இருக்கும்? ஒரு ஈக்குவேஷனா இருக்கும், அந்த ஈக்குவேஷன்ல இருந்து 3 ரூட்ஸ், இப்போ கொடுத்த ஈக்குவேஷன் வந்து கியூபிக்கா இருந்துச்சு அப்படின்னா 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த 3 ரூட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை பத்தி படிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இதை நீங்க டீட்டெயிலா சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னா இந்த 6 இன்ட் ஃபார்மேஷன் தெரியணும். இந்த 6 இன்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு வீடியோல சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 11 வரையும் ஒரு ஒன் ஷாட் அடிக்கிறோம். ஸோ அவர் சேனல் லவ்லி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன தெரியணும் அப்படின்னா 2 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா, இல்ல 3 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா, இல்ல 4 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா ஃபார்முலா வந்து e1 ஸ்கொயர் மைனஸ் 2e2. கிளியரா? e1 ஸ்கொயர்னா மைனஸ் b பை a, e2னா c பை a. சரியா? இங்க ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர், ஆல்பா காமா ஹோல் ஸ்கொயர், பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபார்முலா e2 ஸ்கொயர் மைனஸ் 2e1 e3. e1 e2 e3னா நம்ம இந்த ஃபார்மேஷன்ல என்ன எழுதுறோமோ இந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து இங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? பேசிக்கா இது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. இதை வந்து அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சால்வ் பண்ணி இப்படி எழுதிட்டேன் நான். இதுல போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? செகண்ட், இப்ப இப்படி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் தராங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா மொத்தம் 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த 3 ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ஸ்கொயருக்கு கம்மி பண்ணும், ஸ்கொயர் ரூட்டா ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்ன அப்படின்னா சம் ஆஃப் த ஆட் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஈவன் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். கிளியரா? அப்ப என்ன சொல்ல வராங்க? சம் ஆஃப் ஆட் பவர் எவ்வளோ? இது 3, இது 1 இல்லையா? அப்ப இங்க 1 இருக்கு, இங்க 14 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஈவன் பவர் என்ன? இங்க -9, இங்க 24. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. இது 15, இது 15 வருதா? ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா x ஈக்குவல் டு -1ன்றது ஒரு ரூட். ஓகேவா? இப்ப ஆஃப்டர் x ஈக்குவல் -1 கிடைச்சிச்சுன்னா அது சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு ஸ்கொயர் ரூட் ஃபார்மேஷன் எழுதிட்டு அதுல நீங்க ஈஸியா ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பாலினாமியல் 0 அப்படின்னா x ஈக்குவல் டு 1 இஸ் ரூட். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணுங்க. 1 -2 +4 -3 இதை ஆட் பண்ணா 0ன்னு வந்துடும். அப்ப x ஈக்குவல் டு 1. இதுல சிந்தட்டிக் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்வேஸ் தெரியும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு வீட்டா ஃபார்மேஷன் எப்படி எழுதணும்? x ஸ்கொயர் மைனஸ் e1x பிளஸ் e2. ஸோ e1 e2ன்றது மைனஸ் b பை a c பை a. இந்த ஃபார்மேஷன் வந்து நம்ம போன வீடியோல ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கோம், நீங்க அதை ஒருட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? எக்ஸ் கியூப்னா கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு வீட்டா ஃபார்மேஷன் எப்படி எழுதணும்? ஸோ இதுல e1 e2 e3ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும், அதுல இருக்க ரூட்டை எப்படி எழுதணும்ன்றது இது. ஓகேவா? இல்ல e1 e2 e3 எழுதுறீங்க இல்லையா? e1 வந்து ஆட் நம்பர், அதனால இங்க மைனஸ் வரும். e2ன்றது ஈவன் நம்பர், அதனால பிளஸ். e3ன்றது ஆட் நம்பர்னால இங்க மைனஸ் வந்துடும். ஸோ இந்த கிடைச்ச வேல்யூ எடுத்துட்டு போய் இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, இது வந்து 4th ரூட்டுக்கு டிகிரி வந்து 4ல இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அப்ப என்ன? அப்பதாக்க 4 பசங்க, 4 ரூட் ஆல்பா பீட்டா காமா டெல்டா. அப்ப என்ன வரும் ஈக்குவேஷன்ல? e1 e2 e3 e4 வரும். e1 வந்து எப்படி கண்டுபிடிக்கும்? 4 ரூட்டை ஆட் பண்ணணும். e2னா 2 ரூட்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். e3னா 3 ரூட்டா எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். e4னா 4 ரூட்டா எடுத்து பண்ணணும். e1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? மைனஸ் b பை a, இங்க மைனஸ் b பை a, e2 c பை a, d பை a, e பை a கரஸ்பாண்டிங்கா பண்ணிட்டு இங்க 1 இருக்கனால மைனஸ் வரும், இங்க 3னா மைனஸ் வரும். 2 and 4ல ஆல்வேஸ் பிளஸ் வரும். ஸோ ஒரு ஈட்டா ஈக்குவேஷன், ஒரு பீட்டா ஈக்குவேஷன் வந்து கியூபிக்கும் 4க்கும் ஸ்கொயருக்கும் எப்படி எழுதுறீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இது படிச்சிட்டீங்கன்னா உள்ள இருக்க சம் போட்டுடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு கியூபிக் பாக்ஸ் இருக்கு. அந்த கியூபிக் பாக்ஸ் வந்து இன்க்ரீசஸ் 1 2 3
இன்க்ரீஸ் பண்ணும்போது அது கியூபாய்டா மாறிடுது. அப்படி 1 2 3 இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வால்யூம் வந்து 52 வந்து ஆல்வேஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்னன்னு கண்டுபிடிக்கும். இது வந்து ஒரு கியூபிக் பாக்ஸ், சைடு எக்ஸ் எக்ஸ்னு இருக்கு. வால்யூம் ஆஃப் கியூப் வந்து எக்ஸ் கியூப். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1 லென்த் பிரெத் ஹைட் 1 2 3 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து x + 1 x + 2 x + 3 L × b × h. ஓகே. ஆனா நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கண்டுபிடிக்கணும். இந்த கியூபிக் பாக்ஸ் வந்து ஆஃப்டர் 1 2 3 இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வால்யூம் வந்து 52 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க கொஸ்டினை வச்சு இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் x கியூப் பிளஸ் 52. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கண்டுபிடிக்கணும். ஆனா என் வால்யூம் ஆஃப் கியூப் வந்து 1 2 3 இன்க்ரீஸ் ஆகும்போது கியூபாய்டா மாறுது. அப்படி மாறும்போது எனக்கு வால்யூமே 52 இன்க்ரீஸ் ஆகுது. இது எப்படி எழுதுறேன்னு தெரியுதா? கியூபாய்டு ஈக்குவல் டு x கியூப் பிளஸ் 52. கியூபாய்டு என்ன வால்யூம் ஆஃப் ஃபார்முலா? x + 1 x + 2 x + 3. இங்க தான் L பிரெத் ஹைட்டா இன்க்ரீஸ் ஆகுது, which is equal to x கியூப் பிளஸ் 52 வந்துருச்சு. சி இதை வந்து நீங்க இதையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை அந்த ஈக்குவேஷன் இது கூட மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ பேசிக்கா அந்த எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னா எக்ஸ் கியூபா கியூபிக் ஈக்குவேஷன் வரும் இல்லையா? கியூபிக் ஈக்குவேஷன்ல நம்ம எப்படி எழுதுறோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் எழுதுவோம் பிளஸ் 3 ரூட்டையும் ஆட் பண்ணுங்களேன். 1 + 2 + 3 அதான் ஈட்டா 1 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த ரூட்டை 1 இது கூட மல்டிப்ளை பண்ணும், 1 3 கூட மல்டிப்ளை பண்ணும், 2 3 கூட மல்டிப்ளை பண்ணும், அதான் ஈட்டா 2. ஈட்டா 3 என்ன? இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். கரெக்டா? ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் இதை மூணுத்தையும் ஆட் பண்ணா 6 மாறிடும், எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இதை 1 × 2 1 × 3 தென் 2 × 3 பண்ணீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணா 11x வந்துடும். தென் லாஸ்ட் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 6 வந்துடும். ஓகேவா? இது வந்து நீங்க அப்படி போடலாம். பட் நம்ம கியூபிக் தெரிஞ்சனால இப்படி ஷார்ட்கட்டா போட்டீங்கன்னா இப்படி கிடைச்சிரும் உங்களுக்கு. சரியா? இப்படி வந்துருச்சு. which is equal to x cube plus 52. x cube கேன்சலா 6x square plus 11x plus 6 ன்னு இருக்கு. மைனஸ் பிளஸ் 52 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா -52. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -46. இப்போ இது என்ன? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி 2 ரூட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த 6 46ஓட -46ஓட மல்டிப்ளை பண்ணா -276. அப்போ என்ன மீனிங்? எனக்கு மல்டிப்ளை பண்ணா 276 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா 11 வரணும். கரெக்டா? அப்ப ரெண்டு நம்பர் என்ன? -12 23ஓட மல்டிப்ளை பண்ணா -276. ஆனா 6 ஆல மல்டிப்ளை பண்ணனால டிவைட் பை 6. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, எனக்கு 2 ரூட் கிடைச்சிச்சா? x - 12/6 x + 23/6 = 0. இதை கேன்சல் பண்ணா x - 2. இது என்ன? x + 23/6 இல்லையா? = 0. இப்போ x - 2 = 0னா x = 2 வந்துடும். x + 23/6னா அந்த 23/6 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா x = -23/6. ஸோ வால்யூம்ல நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம். ஸோ x = 2ன்னு எடுத்துட்டோம். இப்போ கியூபாய்டு வேணும், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வேணும் அப்படின்னா ஃபார்முலானா x கியூப் பிளஸ் 52. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்? 2 போட்டேன் அப்படின்னா 2 பவர் கியூப் 8, 8 + 52 வந்து 60 கியூப். அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து ஆஃப்டர் கியூப்ல இருந்து 1 2 3 இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வேல்யூ வந்து 60. ஓகேவா? இதான் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே சார். கொஸ்டின் நம்பர் 2 என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் கியூபிக் ஈக்குவேஷன் வித் ரூட். நம்ம 3 ரூட் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன மீனிங்? நம்மளோட அப்பத்தாவோட பசங்க கொடுத்துட்டாங்க. அப்பத்தா பசங்களை வச்சு 3 பசங்களை வச்சு வீட்டா ஃபார்மேஷன்ல நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம். ஓகே, 3 ரூட் கொடுத்துட்டாங்கன்னா வீட்டா ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் x³ - e1x² + e2x - e3 = 0. e1 என்ன? 3 ரூட்டையும் ஆட் பண்ணணும். 3 ரூட்டையும் ஆட் பண்ணுங்க, 6ன்னு வரும். E2 னா என்ன பண்ணும்? 2 ரூட்டா பேர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆல்பா பீட்டா, ஆல்பா காமா, தென் பீட்டா காமா. ஆல்பா பீட்டா, இது ஆல்பா இல்லையா? ஆல்பா பீட்டா காமா 3 ரூட். இப்போ 1 × 2 1 × 2 1 × 3, அதுக்கப்புறம் எப்படி எழுதணும்? 2 × 3. அதனால 2 + 3 + 6ன்னு வந்துடும். ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா 11. E3ன்றது ஆல்பா பீட்டா காமா இல்லையா? 3 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6. இப்போ கிடைச்ச 3 வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன்ல போடுங்க. x³ மைனஸ் e1க்கு பதிலாக 6, x² அப்படியே வரும், பிளஸ் அப்படியே வரும், e2க்கு பதிலாக 11, x அப்படியே வரும், மைனஸ் e3க்கு பதிலாக 6. அப்போ இதான் ரெக்யூட் ஈக்குவேஷன். கிளியர்? நவ் அடுத்து செகண்ட் என்ன? 3 ரூட் எப்படி இருக்கு? 1 1 -1 இருக்கு. இதுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் அதே ஈட்டா ஃபார்முலா அப்படி எழுதிட்டீங்க. e1 என்ன? 3 ரூட்டையும் ஆட் பண்ணணும். கரெக்டா?
1 plus 1 minus 2 அப்ப 0 இருந்தது. E2 நான் என்ன பண்ணும் 1 கூட மல்டிப்ளை பண்ணும் 1 minus 2 கூட மல்டிப்ளை பண்ணும் தென் 1 minus 2 கூட மல்டிப்ளை பண்ணும் அப்ப 1 into 1 1 1 into minus 2 minus 2 1 into minus 2 minus 2 minus 4ல 1 போச்சுன்னா minus 3 so E2 வேல்யூ வந்து minus 3 இப்போ E3 என்ன ஆல்பா பீட்டா காமா இல்லையா மூணு இது மல்டிப்ளை பண்ணும் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பண்ணா எனக்கு என்ன வருது -2 வருது ஈக்குவேஷன்ல E1 E2 E3 கண்டுபிடிச்சனால இங்க போய் போடுங்க x³ அப்படியே வரும் -E1x². E1x² வந்து 0ன்னு இருக்கு இந்த பிளேஸ் வந்து 0 plus E2x E2 வந்து -3 அப்ப -3x ன்னு இருக்கும் minus E3 வேல்யூல -2 இங்க ஒரு மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் அப்ப +2 இப்போ ஈக்குவேஷன் என்ன x³ -3x + 2 = 0 சோ பேசிக்கா என்ன அப்படினா மூணு அப்பத்த பசங்க இருக்காங்க அந்த பசங்களை வச்சு ஒரு பீட்டா ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ஜெனரல் ஃபார்ம் இது அதுல E1 E2 E3ன்றது இப்படி மூணுத்தையும் ஆட் பண்ணனும் ரெண்டா ஆட் பண்ணனும் E3ன்றது மூணுத்தையும் சேர்த்து ப்ராடக்ட் பண்ணி இது பண்ணனும் சோ இத வந்து போன வீடியோல நம்ம டீடைலா போட்டுருக்கோம் அதனால இது கொஞ்சம் டைரக்டா எழுதுறோம் சரியா நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन என்ன क्वेश्चन நம்பர் 2 ல சப்டிவிஷன் 3 2 1/2 1 ன்னு கொடுத்திருக்காங்க E1 னா என்ன மூணுத்தையும் ஆட் பண்ணனும் இல்லையா 2 + 1/2 + 1 2 ஒண்ணே ஆட் பண்ணா 3 + 1/2 LCM எடுங்க 6 + 1/2 ன்னு வரும் 7/2 E2 னா என்ன பண்ணும் இதை இது கூட மல்டிப்ளை பண்ணும் ஆல்பா பீட்டா காமா இல்லையா ஆல்பா * பீட்டா ஆல்பா * காமா பீட்டா காமா அப்ப 2 * 1/2 plus 2 * 1 plus 1/2 into 1 2 கேன்சல்னா 1 வரும் 1 into 2 2 1/2 into 1 1/2 ன்னு வந்துரும் கரெக்ட்டா 1 plus 2 வந்து 3 plus 1/2 இங்க LCM எடுங்க 2 அப்ப இங்க 6 ஆ மாறிடும் 6 plus 1 7 7/2 E3 னா என்ன மூணு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம் 2 into 1/2 into 1 2 கேன்சல் அப்ப 1 E3 கிடைச்சிச்சா ஈக்குவேஷன் என்ன x³ - E1x² plus E2x minus E3 = 0 கரெக்ட்டா இதுல E1 வேல்யூ எவ்வளோ 7/2 மைனஸ் அப்படியே போடணும் x² அப்படியே வரும் E2 வந்து 7/2 x அப்படியே வரும் மைனஸ் E3 வேல்யூ வந்து 1 E3 க்கு பதிலா 1 இப்போ நான் ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா இந்த என்டையர் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன டினாமினேட்டர் கிடைக்காது இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2x³ 2 ஆல மல்டிப்ளைனா 2 கேன்சல் ஆயிட்டு -7x². 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 கேன்சல் 7x ன்னு வரும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணா -2 which is equal 0. இதுதான் நம்மளோட ரெக்யர்ட் ஈக்குவேஷன். கிளியர்? Question number 3 என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, if alpha beta gamma be the root of the equation, form a cubic equation whose roots are 1 2 3. அப்ப என்னன்னா எனக்கு வந்து ஒரு cubic equation கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நான் alpha beta gamma கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நியூ ஈக்குவேஷன் நியூ ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. நியூ ரூட்ஸ் வந்து 1 2 3. இந்த மூணு நியூ ரூட்டுக்கும் மூணு ஈக்குவேஷன் சொல்லணும். இதான் அந்த கொஸ்டின். சரியா? சோ எனக்கு என்ன ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த கியூபிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்பா பீட்டா காமா என்ன நான் கண்டுபிடிக்கணும். அப்ப கியூபிக் ஈக்குவேஷன் அப்படியே எழுதலாம் ax³ + bx² + cx + d = 0 ன்னு எழுதலாம். சமேஷன் 1 அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சமேஷன் 1 ஆல்பா + பீட்டா + காமா கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது. மூணு ரூட்டை ஆட் பண்ணணும். அப்ப which is equal to -b/a இல்லையா? -b/a -b/a னா 2/1 ன்னு வரும் -2. E2ன்றது என்ன? 2 ரூட் ஆல்பா பீட்டா + ஆல்பா காமா + பீட்டா காமான்னு எழுதலாம் which is equal to c/a. c வேல்யூ எவ்வளவு? 3. 3/1 = 3 ன்னு வந்துரும். E3ன்றது என்ன? மூணு ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ண which is equal to -d/a which is equal to -d வேல்யூ எவ்வளவு? -4. a வேல்யூ 1னால -4. கிளியரா? இப்ப இந்த E1 E2 E3 வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஆனா என் கொஸ்டின் என்ன அப்படின்னா எனக்கு நியூ ரூட்ஸ் 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுறோம். இன்னொரு ரூட் என்ன கொடுத்துருக்காங்க? 1/ஆல்பா 1/பீட்டா 1/காமான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுறோம். இன்னொரு ரூட் என்ன? -ஆல்பா -பீட்டா -காமான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுறோம். இதை யூஸ் பண்ணி நான் இதுக்கெல்லாம் புதுசா ஒரு ஈக்குவேஷன் எழுத போறேன். சரியா? ஓகே. நவ் புது ரூட் என்ன? 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா. சரியா? இதுக்கு ஈக்குவேஷன் எல்லாம் கியூபிக் ஈக்குவேஷன் வந்து இது x³ - E1x² + E2x - E3 = 0 இல்லையா? E1 னா என்ன? மூணு ரூட்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? 2 ஆல்பா + 2 பீட்டா + 2 காமா. 2 காமன் எடுங்க. ஆல்பா + பீட்டா + காமான்னு எழுதணும். ஆல்பா பீட்டா + காமா இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? -2 இல்லையா? அப்ப இந்த -2 வந்து இங்க போடணும். அப்ப இது மல்டிப்ளை பண்ணா E1 வேல்யூ வந்து -4.
E2ன்றது என்ன? ரெண்டு ரூட்டா இதே இது கூட மல்டிப்ளை பண்ணணும், இதே இது கூட பண்ணணும். தென் இதே இது கூட மல்டிப்ளை பண்ணி சப் பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ 2 ஆல்ஃபா 2 பீட்டா பிளஸ் 2 காமா 2 ஆல்ஃபா 2 காமா பிளஸ் 2 பீட்டா 2 காமா. இத இது கூட, இத இது கூட, இத இது கூட. சரியா? இப்போ 2 2 மல்டிப்ளிகேஷன் 4 4 ஆல்ஃபா பீட்டா 2 2 4 ஆல்ஃபா காமா 2 2 4 பீட்டா காமான்னு வந்துச்சு. எல்லா ஈக்குவேஷன்லயும் 4 காமனா இருக்கா? எடுத்து ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் பீட்டா காமா இதோட வேல்யூ எவ்வளோ நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 3. இதை எடுத்துட்டு வந்து இங்க போடுங்க. 4 3 is 12 E2 கிடைச்சிச்சு. E3 கண்டுபிடிக்கணும். E3னா என்ன? மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும். மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணா 2 2 2 8 மாறினா ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமா என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? -4 எடுத்து இங்க போட்டீங்கன்னா 8 into -4 = -32. இப்போ E1 E2 E3 கண்டுபிடிச்சோமா? நியூ ஈக்குவேஷன் எழுதுங்க. x³ அப்படியே வரும். -E1 E1 எவ்வளோ? -4. இங்க -4 இருக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் மைனஸ்னால இது +4x² மாறிடும். பிளஸ் E2x E2 எவ்வளோ? 12. அப்ப 12 into x -E3 இல்லையா? பட் E3ல ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா? மைனஸ் மைனஸ் பிளஸ் மாறி 32 = 0. இதான் என்னோட நியூ ஈக்குவேஷன் ஃபார் இந்த ரூட்டுக்கு. ஓகே ஓகே. அதே கியூபிக் ஈக்குவேஷன் வச்சு எனக்கு நியூ ரூட் இது கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்? இது 1/α 1/β 1/γன்னு இருக்கு. ஈக்குவேஷன் என்னதுன்னா x³ -E1x² + E2x -E3 = 0. E1 அப்படின்னா மூணுத்தையும் சம் பண்ணணும். அப்போ 1/α + 1/β + 1/γ. இங்க பாருங்களேன், ஆல்ஃபா பீட்டா காமாவை நான் எல்சிஎம்மா எடுத்தேன் அப்படின்னா இங்க என்ன இல்ல? பீட்டா காமா இல்ல. இங்க என்ன இல்ல? ஆல்ஃபா காமா இல்ல. இங்க என்ன இல்ல? ஆல்ஃபா பீட்டா இல்ல. எழுதிட்டோமா? இதோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ வந்து 3. ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -4. அப்ப E1 = -3/4. E2ன்றது என்ன அப்படின்னா நீங்க ரெண்டா எடுக்கணும். கரெக்டா? ரெண்டா எடுத்து ஆட் பண்ணணும். இப்ப ரெண்டா எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்? 1/α பீட்டா 1/α காமா 1/β காமான்னு எழுதலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? ஆல்ஃபா பீட்டா காமா வந்து டினாமினேட்டர்ல இருக்கும். இங்க என்ன இல்ல? காமா இல்ல. இங்க என்ன இல்ல? பீட்டா இல்ல. இங்க என்ன இல்ல? ஆல்ஃபா இல்ல. சரியா? இப்போ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் காமா வேல்யூ என்ன? -2. ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ எவ்வளோ? -4. மைனஸ் மைனஸ் கேன்சல் 1/2ன்னு வந்துடும். அப்போ E2 வேல்யூ கிடைச்சிச்சு. E3 எப்படி எழுதணும்? மொத்தத்தையும் மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும். 1/α பீட்டா காமான்னு வரும். 1/α பீட்டா காமாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? -4. எடுத்து இங்க போடுங்க. இப்ப இந்த கண்டுபிடிச்ச மூணு ஈக்குவேஷனையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி நியூ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். இப்போ x³ -E1x² + E2x -E3 = 0. ஏன்னா இட்ஸ் ஏ கியூபிக் ஈக்குவேஷன், மூணு ரூட் இருக்கனால x³ -E1x² E1 எவ்வளோ? -3/2. இங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் மைனஸ் பிளஸ் 3/4x² பிளஸ் E2x E2 வேல்யூ எவ்வளோ? 1/2 x மைனஸ் E3 இங்க மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அதனால பிளஸ் 1/4ன்னு வந்துடும். நான் என்டையர் ஈக்குவேஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப இது என்ன ஆகும்? 4x³ 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 4 கேன்சல் இல்லையா? 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 2 கேன்சல் ஆகி இங்க 2 டைம்ஸ் ஆஃப் xன்னு வரும். 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 4 கேன்சல் ஆயிரும். therefore it's a recurred equation. கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்த நியூ ரூட்ஸ் என்ன அப்படின்னா -α -β -γ. இதுக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எழுத போறோம். E1 என்ன? மூணுத்தையும் ஆட் பண்ணணும். -α -β -γ காமன் எடுங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு எழுதலாம். இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? -2. எடுத்து இங்க போட்டீங்கன்னா +2 மாறிடும். E2ன்றது என்ன அப்படின்னா ரெண்டா ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா? -α -β பிளஸ்ஸா மாறிடும். ஆல்ஃபா பீட்டா பிளஸ் இதையும் ப்ராடக்ட் பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆல்ஃபா ஆமா இதையும் பண்ணா பிளஸ் பீட்டா காமான்னு வந்துடும். கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். ஏன்னா ரெண்டு டேர்ம்லயும் மைனஸ் இருக்கனால அப்ப நீங்க டைரக்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமான்னு எழுதிடலாம். இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 3ன்னு கண்டுபிடிச்சோமா? இங்க போடுங்க. E3னா இது மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும். 3 மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும். ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ எவ்வளோ? -4. அப்ப இங்க மைனஸ் ஆஃப் 4 வந்து +4. 3 வேல்யூ கிடைச்சிச்சா? ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. E1க்கு பதிலா நான் என்ன எழுதணும்? 2. ஆனா இங்க ஈக்குவேஷன்ல மைனஸ் இருக்கனால மைனஸ். E2க்கு பதிலா 3x. E3க்கு பதிலா இங்க 4 பட் ஈக்குவேஷன்ல மைனஸ் இருக்கனால -4 = 0. பேசிக்கா என்ன क्वेश्चन அப்படின்னா இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இதுல இருந்து நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நியூ ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நியூ ரூட்ஸை நான் சம்மேஷன் பண்ணி கொண்டு வரும்போது இங்க இருக்கிறத வச்சு நான் உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு நியூ ஈக்குவேஷன் எழுதுறேன். இதுதான் இந்த क्वेश्चन நம்பர் 3. கிளியரா?
கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்றாங்க அப்படின்னா, சால்வ் த ஈக்குவேஷன். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க சரியா. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ கண்டிஷன் என்ன, இஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட் இஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா அப்பத்தாக்கு 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்க என்னன்னு நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம் சரியா. இவ்வளவு நேரம் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு 3 பசங்களை கொடுத்துட்டு அந்த 3 பசங்களுக்கு ஈக்குவேஷன் என்னன்னு எழுதணும். இந்த கொஸ்டின்ல என்ன, ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷன்ல இருந்து அந்த 3 பசங்க என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம். ஓகே சரி. கொஸ்டின் வந்து கியூப் ரூட் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கு. பட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட் இஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன மீனிங், கொடுத்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இதுல இருந்து a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ, d வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். கரெக்டா. மொத்தம் 3 ரூட் கிடைக்கும். ஆல்பா பீட்டா காமா. ஏன் அப்படின்னா இது கியூபிக் ஈக்குவேஷன். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னா பீட்டா ஈக்குவல் டு 1/ஆல்பான்னு எழுதலாம். ஓகே. அப்ப ரூட்ஸ் என்னவா மாறுது, பீட்டாக்கு பதிலா 1/ஆல்பான்னு எழுதிட்டேன். நான் இங்க E1 E2 கண்டுபிடிக்கலாம். நான் டேட்டா E3 கண்டுபிடிக்கிறேன். ஏன் E3 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, E3 வந்து எப்படி எழுதலாம், ஃபார் இங்க இந்த ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் ஆல்பா பீட்டா காமான்னு எழுதலாம் இல்லையா. ஆல்பா பீட்டா காமாவை ப்ராடக்ட் பண்ணா E3 கிடைக்கும். இப்போ E3 ஈக்குவல் டு என்ன மீனிங், -d/a இல்லையா. இப்போ d-க்கு பதிலா நான் என்ன எழுதுறேன், -6, a-க்கு பதிலா 3. அப்போ -6/3 கேன்சல் பண்ணா 2ன்னு கிடைக்குது. அப்போ என்ன, என்னோட ஒரு ரூட் வந்து ஆன்சர் என்ன 2ன்னு கிடைச்சிச்சு. காமாவோட வேல்யூ 2ன்னு கிடைச்சிச்சு. ஒரு ரூட் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க சிந்தடிக் டிவிஷன் போட்டுடணும். சிந்தடிக் டிவிஷன் என்ன பண்றாங்க, இந்த இருக்குல கொஸ்டின், இது 3 கோஎஃபிஷியன்ட் -16, இது 23, இது -6. எனக்கு ஒரு ரூட் என்ன கிடைச்சு, 2ன்னு கிடைச்சிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0 போட்டுட்டு இதை ஆட் பண்ணுங்க. 3 இதை மல்டிப்ளை பண்ணா 6 ஆட் பண்ணுங்க. -10 -10 2 கூட மல்டிப்ளை பண்ணா -20 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணா 3 3 2s are +6 கேன்சல் பண்ணா 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா. 3x² -10x -3 = 0. மல்டிப்ளை பண்ணா 9, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -10 வரணும். ஓகேவா. ஸோ -1 × -9. ஏன் 3 வந்துச்சுன்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அதனால /3 அப்ப x - 1/3 x - 9/3 = 0. இப்போ x = 1/3 வந்துடும். இது கேன்சல் பண்ணா 3. ஸோ x = 3 வந்துடும். அதர் 2 ரூட் என்ன, 1/3 and 3. 3 1/3 2ன்றது இங்க கண்டுபிடிச்ச ரூட். இப்படி கண்டுபிடிக்கலாம், ஷார்ட் கட்டா போடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, find the sum of the square of the root of the equation. இது என்ன ஈக்குவேஷன், 4 பவர் 4 பசங்க இருக்காங்க அப்பத்தாக்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங் வீடியோல சொன்னோம், 4 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா ஃபார்முலா என்ன, E1² - 2E2. கரெக்டா, இதான் ஃபார்முலா. ஓகே. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4 ரூட் இருக்கு. இந்த 4 ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண ஆன்சர் என்ன, இதுதான் கொஸ்டின் சரியா. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, E1² - 2 டைம்ஸ் ஆஃப் E2ன்னு எழுதலாம். கரெக்டா. இதுல இருந்து ABCD எப்படி எழுதலாம், A = 2, B = -8, C = 6, D = -3. ஓகே. ஃபார்முலால அப்ரோச் பண்ணுங்க. E1 எப்படி கண்டுபிடிக்கலாம், E1 = -B/A, E2 = C/A, E3 = அடுத்த டேர்ம் என்ன, C க்கு அப்புறம் D/A, E4 = E/A அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. ஸோ E1 வேல்யூ வந்து -B/A. -B/A என்ன, மைனஸ் B வேல்யூ -8, -8/2 மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அடிச்சிங்கன்னா 4. E2னா C/A இல்லையா, C/A, C வேல்யூ எவ்வளோ 6, 6/A வேல்யூ 2 அடிச்சிங்கன்னா 3. இப்போ நான் இங்க போய் போட போறேன். E1க்கு பதிலாக நான் என்ன பண்ணோம், 4 போறேன். 4² -2 டைம்ஸ் ஆஃப் E2. E2க்கு பதிலாக 3 மல்டிப்ளை பண்ணா 6. 16 - 6 = 10. கிளியரா, புரிஞ்சுச்சா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 என்ன சொல்லுது, சால்வ் த ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கு, ஆனா given 2 ரூட்ஸா 3/2ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, கியூபிக் ஈக்குவேஷனா 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா எனக்கு 2 ரூட் வந்து ரேஷியோல இருக்கனால நான் அதை எப்படி எடுக்கிறேன், 3l 2l காமான்னு எடுக்கிறேன். சில 3α 3βன்னு கூட நீங்க எடுக்கலாம், ரேஷியோவா எடுக்கிறீங்க அப்படின்னா. ஓகேவா. ஏன்னா ரேஷியோல இருக்கு எனக்கு. இதை நீங்க எழுதணும் கூட, 3α 3γன்னு கூட எழுதலாம். 3α 3β. ஆக்சுவலி நம்ம இதுல போட மாட்டோம், நம்ம ஷார்ட்கட்லயே போடுவோம். சரி, நமக்கு மொத்தம் 3 ரூட் இருக்கு. என்ன இருக்கு, ஆல்பா பீட்டா காமான்னு இருக்கு சரியா. ஓகே. கொடுத்த ஈக்குவேஷனை எடுத்தீங்க எழுதுங்களேன்.
இந்த ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ஆட் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் சம் ஆஃப் ஈவன் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். சம் ஆஃப் ஆட் பவர்னா என்ன? இது இல்லையா, இதோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு 1. ஆட் பவர் இங்க 1 இருக்கு இல்லையா, இதோட கோஎஃபிஷியன்ட் 14 which is equal to sum of even powerனா இது -9 and 24. இத சால்வ் பண்ணுங்க. இது 15 வரும், இதுவும் 15 வரும். இது எப்ப ஈக்குவலா இருக்கோ அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா x equal to -1ன்றது ரூட். அப்ப என்ன பண்ணலாம், சிந்தடிக் போட்டுடலாமா? given equation சிந்தடிக் ஈக்குவேஷன் போடுங்க. 1 -9 14 24 எழுதிட்டோமா? -1 வந்து ஒரு ரூட். ஏன் ரூட்? சம் ஆஃப் ஆட் பவரும் சம் ஆஃப் ஈவன் பவரும் ஈக்குவலா இருந்துச்சு, வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா x equal -1ன்றது ஒரு ரூட். ஓகே, -1 ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0 போடுங்க. ஆட் பண்ணா 1 1 into -1 -1 ரெண்டு ஆட் பண்ணா -10 -10 into -1 +10 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 24 24 -1 ஆல் மல்டிப்ளை பண்ணா -24 ஆட் பண்ணா 0 வந்துச்சு. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுங்க. x² -10x + 24 = 0. மல்டிப்ளை பண்ணா 24 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -10 வரணும். அப்ப ஆப்வியஸா -6 -4 எழுதிடலாம். அப்ப ரூட்ஸ் என்ன? x - of 6 x - of 4 = 0 அப்படின்னா x = 6 x = 4. therefore 3 ரூட்ஸ் என்ன? 6 4. இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? -1. இதுதான் என்னோட 3 ரூட்ஸ். ஷார்ட்கட்டாவே போட்டுடலாம். நீங்க இந்த ரேஷியோ பேஸ் பண்ணிக்கிற போட வேண்டாம். சரியா? இது வந்து क्वेश्चन நம்பர் 6. क्वेश्चन नंबर 7 என்ன சொல்லுது அப்படின்னா, if alpha beta gamma are the 3 root of polynomial equation, find the value of summation of alpha by beta gamma in terms of coefficients. ஓகேவா? சரி, இது என்ன? ஃபர்ஸ்ட் கியூபிக் ஈக்குவேஷனா 3 ரூட் இருக்கு இல்லையா, ஆல்பா பீட்டா காமா. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சம்மேஷன் ஆஃப் ஆல்பா பை பீட்டா காமான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, கியூபிக் ஈக்குவேஷனா மொத்தம் 3 டேர்ம் தான் வரும் எனக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்பா பீட்டா காமான்னு எழுதுறேன் அப்படின்னா செகண்ட் டைம் என்ன எழுதலாம்? பீட்டா. இது பாருங்களேன், இங்க ஆல்பா இருந்துச்சுன்னா அதர் 2 ரூட் கீழே இருக்கு. இங்க பீட்டா இருந்துச்சுன்னா அதர் 2 ரூட் கீழே வந்துடும். காமா இருந்துச்சுன்னா ஆல்பா பீட்டா கீழே வந்துடும். ஓகே, இதுக்கு மேல வேற எதுவும் வராது. 3 ஆப்ஷன் தான் இருக்கு. சரியா? இப்ப மொத்தமா ஓவரால் நான் என்ன பண்றேன்? ஆல்பா பீட்டா காமாவை எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா இங்க என்ன இல்ல? இங்க பாருங்களேன், இங்க என்ன இல்ல? ஆல்பா இல்லையா, அப்ப ஆல்பா ஸ்கொயரா மாறிடும். இங்க என்ன இல்ல? பீட்டா இல்லையா, பீட்டா இல்லாட்டி இது பீட்டா ஸ்கொயரா மாறும். பீட்டா பீட்டால மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க காமா இல்ல, அப்ப காமா ஸ்கொயரா மாறிடும். ஸோ ஓவரால் எல்சிஎம் ஆல்பா பீட்டா காமா. இங்க எனக்கு ஆல்பா இல்லைனால ஆல்பா ஸ்கொயர் வரும், இங்க பீட்டா இல்லைனால பீட்டா ஸ்கொயர் வரும், இங்க காமா ஸ்கொயர் வந்துடும். ஓகே, இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 3 ரூட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்முலானா e1 ஸ்கொயர் மைனஸ் 2e2. இது மறக்கவே கூடாது என்னைக்கோ, இது நீங்க ரொம்ப டீட்டெயிலா படிச்சிடணும். ஓகே, e1 ஸ்கொயர் மைனஸ் 2e2. e1 என்ன? மைனஸ் பி பை ஏவா? இங்க போய் பாருங்க, மைனஸ் பி பை ஏ. அப்ப e1க்கு பதிலா மைனஸ் பி பை ஏன்னு எழுதலாம். e2னா என்ன? சி பை ஏ. ஆல்பா பீட்டா காமானா பேசிக்கா அது e3னா மைனஸ் டி பை ஏன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலா ஃபார்முலா e1 ஸ்கொயர் மைனஸ் 2e2. இது என்னது? e3ல தான் நம்ம 3 இதையும் ப்ராடக்டா எழுதுவோம். e1க்கு பதிலா என்ன எழுதலாம்? மைனஸ் பி பை ஏ. e2க்கு பதிலா என்ன எழுதலாம்? சி பை ஏ. e3க்கு பதிலா மைனஸ் டி பை ஏ. இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இது மைனஸ் 2c பை ஏன்னு வரும். இதை மேலே கொண்டு போனீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் இது ரெசிப்ரோக்கலா ஆயிரும், மைனஸ் ஏ பை டி. இப்போ இங்க ரெண்டுத்தையும் பாருங்களேன், இங்க ஏ ஸ்கொயர் ஏ இருக்கனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏவால மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா நான் இதுக்கு எல்சிஎம் வந்து ஏ ஸ்கொயர் எடுக்கிறேன் அப்படின்னா ஏவால இங்க மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்னவா மாறும்? இது பி ஸ்கொயர் மைனஸ் 2ca டிவைட் பை ஏ ஸ்கொயர். இந்த டேர்ம் அப்படியே வந்துருமா? இப்போ இங்க நல்லா கவனிங்களேன், இந்த மைனஸ் வந்து வெளியில இருக்கு. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2ca. வெயிட், இந்த ஏ ஸ்கொயர்ல இருந்து ஏவை கேன்சல் பண்ணுங்க. அப்ப இந்த ஏ போயிடும், இந்த ஏ ஸ்கொயர் போயிடும் இல்லையா? இங்க பி ஸ்கொயர் மைனஸ் 2caன்னு வரும். டினாமினேட்டர்ல ஏவும் டியும் இருக்கும், இங்க மைனஸ் இருக்கு. இப்போ இந்த மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க. இது மைனஸால பண்ணா இது மைனஸா மாறும், இது பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 2ca மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடி. கிளியரா? இந்த ஸ்கொயரை ஏல அடிச்சிங்கன்னா இங்க ஏ மட்டும் இருக்கும், மைனஸ் வெளியில இருக்கு. பி ஸ்கொயர் மைனஸ் 2ca டிவைட் பை ஏடின்னு இருக்கும். இந்த மைனஸால இங்க மல்டிப்ளை பண்ணா இது மைனஸ் பி ஸ்கொயரா மாறும், இது பிளஸ் 2ca மாறும். அப்போ 2ca மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏடி. இதுதான் கொஸ்டின் நம்பர் 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இது வந்து பவர் 4. பவர் 4னா மொத்தம் 4 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆல்பா பீட்டா காமா டெல்டா. இட்ஸ் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்.
ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டு ரூட் மட்டும் இருக்கும். அந்த ரெண்டு ரூட் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு ரூட் வந்து ஆல்பா பீட்டா காமா டெல்டா, இன்னொரு ரூட் கியூ ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா காமா டெல்டா. இந்த ரூட்டை பேஸ் பண்ணி நீங்க என்ன எழுதணும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ இந்த வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம். இதான் கொஸ்டின். சரியா? ஓகே, கொடுத்த கொஸ்டின் எழுதுங்க. எனக்கு கொஸ்டின்ல இது என்ன, 4 ரூட் ஆட் பண்ணா அது ஈட்டா 1ஆ, 4 ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணா ஈட்டா 4ஆ. இப்போ இது P அண்ட் Qன்னு எடுங்க. E1 எப்படி எழுதலாம், மைனஸ் பி பை ஏ, E4 E பை ஏன்னு எழுதலாம். ஓகே, ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்னா இங்க போங்க, இது ABCDE மைனஸ் பி பை ஏ அப்படின்னா மைனஸ் 5/2ன்னு வந்துடும். E பை ஏ அப்படின்னா E எங்க இருக்கு, இங்க. இது கன்சிடர் இப்படி எழுதணும். இது A B C D E. ஓகே, E வேல்யூ வந்து 8, 8/2 வந்து 4ன்னு மாறிடும். ஓகேவா? அப்ப ரெண்டு ரூட் என்ன, P ஈக்குவல் டு மைனஸ் 5/2, Q ஈக்குவல் டு 4 வந்துச்சு. ஆனா என்ன சொல்ல வராங்க, எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லைங்க இந்த ரெண்டு ரூட்டை வச்சு அப்படின்னாங்க. அப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் மைனஸ் p பிளஸ் q x பிளஸ் p இன்டு q. p பிளஸ் qனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா மைனஸ் 5/2 பிளஸ் 4, எல்சிஎம் எடுங்க 8ஆ மாறும். சால்வ் பண்ணா 3/2. p இன்டு q அப்படின்னா இதையும் ப்ராடக்ட் பண்ணும். இதையும் அடிங்க 2ன்னு வந்துடும். மைனஸ் 5 இன்டு 2 மைனஸ் 10. கரெக்டா? ஈக்குவேஷன்ல போய் எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு, மைனஸ் அப்படியே வந்துச்சு. p பிளஸ் qக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், 3/2 போடுறேன். எக்ஸ் மைனஸ் பி கியூக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன், மைனஸ் 10ன்னு எழுதுறேன். என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2x ஸ்கொயர் 2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் 10 இன்டு 2 மைனஸ் 20 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். கொஸ்டின் என்னன்னா இது ஃபோர் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகிற ஈக்குவேஷன். இது இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டு ரூட் இதுவா இருக்கு. இதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இது வந்து ஈட்டா 1, இது ஈட்டா 4. இதுல இருந்து ரெண்டு ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இந்த ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணி இங்க எழுதணும். இந்த ரெண்டு ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்க எழுதணும். அப்படி எழுதிட்டீங்கன்னா இந்த சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இது கொஸ்டின் நம்பர் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. Question number 9 என்ன சொல்றா, P and Q are the root of this equation L square plus nx plus n equal to 0. Show that root of P by Q plus Q by P plus root of n by L equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணும். See இத பாருங்க, ஸ்கொயர் ரூட்னா it is a quadratic equation இல்லையா? இந்த quadratic equationல A வேல்யூ வந்து L, B வேல்யூ வந்து n, C வேல்யூ வந்து n. கரெக்ட்டா? quadratic equationல எப்படி ரெண்டு ரூட் எழுதுவீங்க? P plus Q னா minus B by A, minus b by a na minus n by l ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? p into q na c by a, product of two roots, c by a, c by a na n by l ன்னு எழுதலாம். இப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும். கரெக்ட்டா? இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. இதை எப்படி பண்றாங்கன்னா ரூட் p by ரூட் q ன்னு எழுதலாம். இது ரூட் q ரூட் p ன்னு எழுதலாம். மொத்தமா இருக்க ரூட்டை தனித்தனியா போடலாம். இங்க நான் என்ன பண்றேன், கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ ரூட் p into ரூட் p plus ரூட் q into ரூட் q டிவைட் பை ரூட் q ரூட் p ன்னு வரும். ரெண்டு ரூட், இப்போ ரூட் 2 இன்டூ ரூட் 2 வந்து 2ன்னு எழுதிடலாம். அப்போ இது என்னலாம் pன்னு வரும், இது qன்னு வரும். இது மொத்தமா ரூட் p qன்னு எழுதலாம். பிளஸ் ரூட் n பை lன்னு இருக்கு ஈக்குவல் டு 0. p பிளஸ் q என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் n பை l அப்ரோச் பண்ணுங்க. ரூட்குள்ள pq இருக்கு, pq வேல்யூ வந்து n பை l, அப்போ ரூட் n பை lன்னு வரும். ஓகே, பிளஸ் இந்த வேல்யூ ரூட் n பை l ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. ஓகே, இங்க நல்லா கவனிங்க. இப்போ இது என்ன, ஒரு ஈக்குவேஷன் கீழே ஒரு டிவிஷன்ல இருக்கு அப்படின்னா இது ரெசிப்ரோக்கலா எழுதலாமா? அப்போ ரூட் எல் பை ரூட் என்னன்னு எழுதிட்டேன். இந்த மைனஸ் என் பை எல் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ரூட் என் பை எல் இன்டூ ரூட் என் பை எல்னு எழுதுறேன். மைனஸ் இந்த மைனஸ் என் பை எல் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இந்த மைனஸ் என் பை எல் ரூட் என் பை எல் இன்டூ ரூட் என் பை ரூட் எல்னு எழுதுறேன். அப்போ என்ன மீனிங், ரூட் ஆஃப் 3ன்னு ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன ரூட் 3 இன்டூ ரூட் 3ன்னு எழுதலாம் இல்லையா, அந்த கான்செப்ட் வைஸ். ஓகே, அதனால இந்த மைனஸ் என் பை எல்லுக்கு பதிலாக ரூட் என் பை எல் ரூட் என் பை எல்னு எழுதுறேன். இன்டூ இங்கே ஒரு ரூட் எல் ரூட் என் இருக்கு, பிளஸ் ரூட் என் பை ரூட் எல் இருக்கு. இந்த ரூட் எல்லும் இந்த ரூட் எல், இந்த வேல்யூ கேலி, இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். இங்க மைனஸ் ரூட் என் பை ரூட் எல்னு இருக்கும், இங்க பிளஸ் ரூட் என் பை ரூட் எல்னு இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0ன்னு வந்துடும். சரியா? இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 9. ஸோ பேசிக்காக கொடுத்துருக்கிறத குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ரெண்டு ரூட்டையும் எடுத்து இங்கே அப்ரோச் பண்ணிட்டு இது கீழே இருக்கனால ரெசிப்ரோக்கலாக இங்கே போயிடும். அப்புறம் இந்த வேல்யூக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், ரெண்டு ரூட் எழுதிட்டு இந்த ரூட் கேன்சல் ஆயிரும் மல்டிப்ளிகேஷன்ல. இது ரெசிப்ரோக்கலாக போகும்போது
இது மைனஸ் இங்க பிளஸ் இருக்கு இல்லையா, 0ன்னு வந்துடும். இதுதான் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் த ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஆஸ் ஏ காமன் ரூட், ஒரு காமன் ரூட் இருக்கு, ஷோ தட் இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு இந்த ரெண்டு ரூட் நம்ம ஷோ தட் பண்ண போறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதுங்க. நான் என்ன பண்றேன், காமன் ரூட்னு கொஸ்டின்ல சொன்னனால நான் இந்த எக்ஸுக்கு பதிலா காமன் ரூட் ஆல்ஃபான்னு எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா ஆல்ஃபா ஸ்கொயரா மாதிரி, எக்ஸ்க்கு பதிலா ஆல்ஃபா எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பதிலா ஆல்ஃபா ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலா ஆல்ஃபா. இப்போ இங்க என்ன பண்ற, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எழுதும் போது இங்க என்ன இருக்கு, ஆல்ஃபா ஸ்கொயரா, இங்க எழுதுங்க. இங்க என்ன இருக்கு, ஆல்ஃபா இருக்கா, இதோட கோஎஃபிஷியன்ட் 1 இது மேல எழுதிக்கிறங்க. ஓகே. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எழுதும் போது செகண்ட் டைம்ல இருந்து போடணும். இங்க பாருங்க, பி பி டேஷ், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, கியூ கியூ டேஷ், அதுக்கப்புறம் இங்க வரணும். இது கோஎஃபிஷியன்ட்னா 1, இங்கேயும் 1, அதுக்கப்புறம் எங்க ஆரம்பிச்சுங்க, இங்க பி பி டேஷ். ஒன்ஸ் அகைன் பி பி டேஷ் எழுதணும். அதுக்கப்புறம் எப்படி எழுதணும், கியூ கியூ டேஷ், அதுக்கப்புறம் 1 1, அதுக்கப்புறம் எங்க ஆரம்பிச்சோம், பி பி டேஷ் வந்து முடிக்கணும். இங்க ஆல்ஃபா ஸ்கொயர், இங்க ஆல்ஃபா, இங்க 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, பி இன்டு கியூ பி கியூ டேஷ், கீழே இருந்து போனா ஒரு மைனஸ் போட்டு பி டேஷ் அண்ட் கியூன்னு எழுதணும். ஈக்குவல் டு இங்க ஆல்ஃபா இருக்கும், கியூ இன்டு 1 கியூ, கீழே இருந்து போனா மைனஸ் கியூ டேஷ், ஈக்குவல் டு 1 பை 1 இன்டு பி டேஷ் பி டேஷ், கீழே இருந்து போனா மைனஸ் பி. கிளியர்? எழுதிட்டோமா? இப்போ இந்த மாதிரி கிடைச்சிச்சு. இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதையும் சால்வ் பண்ணுங்களேன். இதையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர்ல ஒரு ஆல்ஃபா போயிடும், அப்போ இங்க ஆல்ஃபா இருக்கும். இந்த டினாமினேட்டர் இங்கே போச்சுன்னா நியூமரேட்டரா மாறிடும். அப்புறம் இது ஈக்குவேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்றேன். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது ஸ்கொயர்ஸ் ஆல்ஃபால போகும்போது இங்க ஒரு ஆல்ஃபா இங்க இருக்கும். இந்த டேர்ம் மேல போச்சுன்னா ஆன்சர் இது வந்துடும். இப்போ என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றேன். இது ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப இது டைரக்டா இங்க மேல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண ஆல்ஃபா ஈக்குவல் வந்துடும். இதுதான் என்னோட ரெண்டு ரூட். கரெக்டா? இந்த ரெண்டு ரூட்டை நான் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ப்ரூஃப். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 11. ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 11 என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு 12 மீட்டர்ல ஒரு ட்ரீ இருக்கு. ஒரு ட்ரீ வந்து 12 மீட்டர்ல இருக்கு. 12 மீட்டர் ட்ரீயோட ஹைட் வந்து 12 மீட்டர். அந்த ட்ரீ வந்து கட்டாயி விழுது. மேல் பார்ட் வந்து கட்டாது, இந்த பார்ட் வந்து அப்படியே நிக்குது, கீழே இருக்க பார்ட். ஆனா கொஸ்டின்ல கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்டான பார்ட் வந்து நீங்க எக்ஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, இல்ல எக்ஸ் கியூப் நான் எடுத்திருக்கீங்க, கீழே இந்த ஸ்டாண்டிங் பார்ட் வந்து அதோட கியூப் ரூட்டா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. 12 மீட்டர்ல ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீயோட மேல் பார்ட் வந்து கட் ஆகுது. கட் ஆகிட்டதுக்கு அப்புறம் கீழ் பார்ட் இருக்கு இல்லையா, கட் பார்ட் இது, கீழ் பார்ட் வந்து இருக்கு. இந்த ஸ்டாண்டிங் பார்ட், இந்த ஸ்டாண்டிங் பார்ட் வந்து என்ன அப்படின்னா இதோட கியூப் ரூட்டா இருக்குன்றாங்க. அதனால நான் என்ன பண்றேன், இந்த கட் பார்ட் வந்து எக்ஸ் கியூப்னு எடுக்கிறேன். இதுக்கு கியூப் ரூட் எடுத்தான்னா என்னவா மாறும், இது எக்ஸ்ன்னு மாறிடும். ஓகே, ட்ரீயோட ஹைட் எவ்வளோ, 12. கட் ஆடுற பார்ட்டை வந்து நான் எக்ஸ் கியூப்னு எடுக்கிறேன். எக்ஸ் கியூப்னு எடுத்துட்டேன். ஸ்டாண்டிங் பார்ட் வந்து எப்படி எடுக்கணும், இந்த கியூப் ரூட்டுக்கு நீங்க ஒரு கியூப் ரூட் எடுக்கணும். இந்த இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு நீங்க ஒரு கியூப் ரூட் எடுக்கணும். சரியா? அப்ப என்ன ஆகும், இந்த 12 அப்படியே வரும், ஈக்குவல் அப்படியே வரும். இது எக்ஸ் கியூப்னு எடுத்துட்டேன். இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் 0. இந்த ஈக்குவேஷன் தான் என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கொஸ்டின் என்னன்னா, 12 மீட்டர்ல ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீயோட மேல் பார்ட் வந்து கட் ஆகுது, மீதி ரிமைனிங் பார்ட் அங்க இருக்கு. ஆனா நீங்க எடுக்கும் போது கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாண்டிங் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த கட் ஆயிட்டு இந்த பாதி பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் வந்து இந்த பார்ட்டோட கியூபிக்கா எடுக்கணும், கியூப் ரூட்டா எடுக்கணும். அதனால நான் கட்டான பார்ட்டை எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் கியூப் ரூட் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு நான் கியூப் ரூட் எடுத்தேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும், எக்ஸ்ன்னு மாறிடும். அதுதான் இது ஸ்டோரி. ஸோ 12 ஈக்குவல் டு அந்த கட்டான பார்ட் வந்து எக்ஸ் கியூப், ஸ்டாண்டிங் பார்ட்டுக்கு வந்து கியூப் ரூட் எடுத்து அப்படின்னா அது எக்ஸா மாறிடும். இது வந்து ஈக்குவேஷன் எதுனா எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் 0. இதோட உங்களுக்கு இந்த சாப்டர் முடியும். ஓகேவா?
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாட்சிங் மை வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எக்ஸசைஸ் 3.1ல் டோட்டலாக 11 சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு கியூப் ரூட் ஆஃப் ஈக்குவேஷனாக கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து 3 ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு 3 ரூட் கொடுத்தா அதில் எப்படி கியூப் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா? அப்புறம் ஒரு ஷார்ட்கட்ஸ் மெத்தட், சம் ஆஃப் ஆட் பவர் இருந்தால் சம் ஆஃப் ஈவன் பவர் இருந்துச்சுன்னா அது எப்படி ஒரு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும், அதை வச்சு நம்ம ஒரு சிந்தடிக் டிவிஷன் போட்டு குவாட்ராட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி அப்படி ரூட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதோட 3.1 முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். நீங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்வி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை கைஸ்.